கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே இயேசு விசாரிக்கிறார் சபையின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து அதன் பிற்பாடு நம்முடைய சபையின் போதகர் கர்த்தருடைய செய்தியை வழங்க இருக்கிறார். நாம் எல்லோரும் அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே நாம் கண்டு கழிப்போம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்ம 2014வது வருஷத்துல நம்முடைய திருச்சபையின் போதகரால் எழுதப்பட்ட இரக்கம் செய்யும் தேவனால் எல்லாம் கூடும், இரக்கம் செய்யும் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற பாடலை பாட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து எங்களோட கூட ஒருங்கிணைந்து பாடுபடி கேட்டுக்கொள்கிறேன்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விழுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஏனென்றால் கழுகை போல நம்மை எழும்ப செய்கிறவர் நம் ஆராதிக்கிற தெய்வம். நம்முடைய சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் புத்திரருமாய் இருக்கிறோம். அவர் சிங்கத்தின் ராஜா, யூத ராஜசிங்கமாய் நம்ம மத்தியில் இருக்கிறார். தேவனை நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவின் சொல்லாமா? நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும்
கை கட்டுங்க. உங்களுடைய வல்லமையினால பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் மூலமாய் முகமுகமாய் பார்த்து நம்முடைய ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க ஆண்டவர் தந்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இனிய பாடலையும் ஓர் அருமையான ஆராதனையையும் நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு கேளுங்கள், கவனியுங்கள். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் என்ற தலைப்பில் இன்றைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். அநேக சந்தர்ப்பங்களில் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்கள், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் என்று நம்முடைய தேவனை குறித்து வாசிக்கிறோம். 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவர் என்று வாசிக்கிறோம். 79ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், உமது இரக்கம் சீக்கிரமாய் எங்களுக்கு கிடைப்பதாக என்று. 119ஆம் சங்கீதம் 156ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது இரக்கம் மிகுதியாய் இருக்கிறது என்று. 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வாசிக்கிறோம். இப்படி இன்னும் ஏராளமான வசனங்களை வேதத்திலிருந்து நான் வாசித்து காட்ட முடியும். அதற்கு நமக்கு நேரம் போதாது, நீங்களும் பொறுமையாய் அதை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அவை முக்கியமான சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ள தேவன். சரி, யாருக்கு இரக்கம் கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்குமா என்றால் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம்
அல்ல, தான் செய்கிறது பாவம், அக்கிரமம் என்பதை உணர்ந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எதையும் மறைக்காமல் ஒளிக்காமல் தன் பாவங்களை அறிக்கை செய்து அதோடு நின்று விடாமல் அவன் அறிக்கை செய்த பாவங்களை அப்படியே விட்டுவிட்டால் அவனுக்கு தேவனிடத்தில் இரக்கம் கிடைக்கும். இன்றைய நாட்களில் முழு உலகத்திலேயும் 200 நாடுகளுக்கு மேலாக கொரோனா என்ற கொடிய நோயால் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இதுவரை ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இன்று வரை இந்த வியாதியினால் ஏறக்குறைய 22 லட்சம் மக்கள் படுத்த படுக்கையாய் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நாளுக்கு நாள் இந்த வியாதி பரவிக்கொண்டே போகிறது. இந்த வியாதியினால் மரிக்கிறவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. சகல வசதிகளும் படைத்த வல்லரசு நாடுகளும் திணறிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் தேவன் இரக்கமுள்ளவர் என்று நான் சொல்லும் போது இயற்கையாய் உங்கள் மனதிலே ஒரு கேள்வி ஒன்று தோன்றும். தேவன் இரக்கமுள்ளவராயிருந்தால் இந்த முழு உலகத்தை மாட்டி படைக்கிற இந்த கொடிய கொரோனா என்ற நோயை தேவன் ஏன் அனுப்பினார் என்று ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கொரோனா என்ற நோயை ஒரு காலம் தேவன் அனுப்பவில்லை, இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த வியாதிக்கு யார் காரணம்? மனிதர்களும் பிசாசும் தான் காரணமே தவிர இந்த வியாதிக்கு தேவன் ஒரு காலம் காரணம் இல்லை. பூர்வ உலகங்களை கெடுத்தவன் பிசாசு. ஆதாமுக்கு பிறகு இந்த உலகத்தை கெடுத்தவன் பிசாசு. இன்றைக்கு இந்த உலகத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறவன் பிசாசு. இது சாத்தானால் கொண்டு வரப்பட்ட ஒரு வியாதி. இதற்கு மனிதர்கள் காரணமாக இருந்தார்களே தவிர தேவன் இதற்கு காரணம் இல்லை. ஏன்? அப்படியானால் இந்த வியாதியிலிருந்து நமக்கு எப்படி விடுதலை கிடைக்கும்? இந்த வியாதிக்கு மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கவில்லை. அப்படியானால் இந்த கொரோனா நோயிலிருந்து எப்படி விடுதலையாக முடியும்? இரக்கமுள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே. இந்த 700 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற இந்த உலக மக்களுக்கு தேவனிடத்தில் இந்த இரக்கம் கிடைத்தால் மட்டுமே இந்த வியாதியிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்று. ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தேவனால் மன்னிக்கப்பட்டால் இந்த வியாதியிலிருந்து சீக்கிரம் நாம் விடுதலை அடைய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். 78ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் செய்த அக்கிரமங்களை மன்னித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த நாளில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா நோயிலிருந்து மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மற்ற வழிகளில் வரக்கூடிய எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த சாபமா இருந்தாலும் அதை சுகமாக்க, அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க ஆண்டவரால் முடியும். எப்பொழுது அவருடைய சமூகத்திலே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கும்படி அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும்.
தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது இரக்கங்களை நம்பி உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று தானியேல் ஜெபிக்கிறார். நம்ம இப்ப செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படி இரக்கமுள்ள தேவனிடத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமானால் ஆண்டவர் இந்த கொடிய கொரோனா நோயிலிருந்து இந்த உலக மக்களையும் நம்மையும் விடுவிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நான் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாடி புதுநகர் என்ற பகுதியில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு 2 அல்லது 3 பேர் தீக்குளித்து சாவார்கள். பல மாதங்கள் இது தொடர்கதையாய் நடந்து கொண்டிருந்தது. வாரத்திற்கு 2 அல்லது 3 பேர் தீக்குளித்து சாவார்கள். நியூஸ் பேப்பரில் எல்லாம் இந்த செய்திகள் வரும். ஒரு நாள் நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, இப்படி ஏன் நடக்கிறது என்று நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொன்னார், இது பிசாசுடைய கிரியை. இதற்காக நீயும் உன் சபையாரும் உட்கார்ந்து ஜெபிப்பீர்களானால் இதிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்குவேன் என்று ஆண்டவர் எங்களோடு பேசி உணர்த்தினார். உடனடியாக ஒரு ராத்திரி சில முக்கியமான விசுவாசிகளை அழைத்துக் கொண்டு ஜெப வீட்டிலே உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் இந்த ஒரே காரியத்திற்காக மிகுந்த வாரத்தோடு கண்ணீர் விட்டு கதறி அழுது கூக்குரலிட்டு அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபித்தோம். அந்த ராத்திரி அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த ஜெபத்திற்கு பிறகு அப்படிப்பட்ட செய்தி இன்றைக்கு எங்களுக்கு அபூர்வமாய் கேள்விப்படுகிறோம். அது அதோடு நின்று போனது. ஆமென். அருமையானவர்களே, நமக்கு ஒரு அருமையான தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும்படி அவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணும் போது இரக்கமுள்ள தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இரக்கம் செய்து இந்த கொரோனா என்ற கொடிய நோயிலிருந்தும் மற்ற பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் ஜெபிப்போமா? உங்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்களும் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துவீராக. இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் உதவாத எங்களை இந்த நாளிலும் உயிரோடு வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயமாய் 1.5 லட்சம் மக்கள் இந்த கொரோனா என்ற கொடிய நோயிலே மரித்து போனார்கள் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். முழு உலகமும் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம் என்று தவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்தாலும் இந்த நோயிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைய முடியாமல் ஆண்டவரே இன்றைக்கு குழம்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நீர் காரணம் அல்ல ஆண்டவரே. நாங்கள் செய்த அக்கிரமங்களும் அதற்கு காரணம். பிசாசானவனும் இதற்கு ஒரு காரணம். அதனாலே எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும்படி சொல்லிக்கிறோம். எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய தாத்தா பாட்டிமார் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. எங்கள் பெற்றோர்கள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. நாங்கள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. எங்கள் பிள்ளைகள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. ஊழியக்காரர்கள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. திருச்சபையில் காணப்படுகிற அக்கிரமங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னென்ன காரியங்களிலே
தேசத்தின் தலைவர்களிடத்தில் காணப்படுகிற அக்கிரமங்களை மன்னிப்பீராக. அரசியல்வாதிகள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. அதிகாரிகள் செய்த அக்கிரமங்களை மன்னிப்பீராக. தயவாய் மன்னித்து எங்களுடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது. இரக்கம் செய்தப்பா, முழு உலகத்துக்கு இரக்க செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்க செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முழு உலகத்தின் மேலும் வந்திருக்கிற இந்த கொடிய கொரோனா என்ற நோயை வேரோடு பிடுங்கி எக்கினியிலே போட்டு ஆண்டவர் அதை எரித்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். மரித்து போன குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். இது இனி பரவாதபடி தடுத்து நிறுத்து போடுவீராக. உடைய இரக்கத்தை உடைய மக்களுக்கு காண்பித்தருகிறோம். கர்த்தாவே, எப்படி செய்வதற்காக நன்றி. இந்தியாவுக்கு இரக்கம் செய்யும், தமிழ்நாட்டுக்கு இரக்கம் செய்யும், சென்னை பட்டணத்துக்கு இரக்கம் செய்யும். நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகிற ஒவ்வொரு பகுதிக்கும் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அக்கிரமங்களை மன்னித்து சகல நோய்களை குணமாக்கி எங்களை சாட்சியாய் வைப்பீராக. தொடர்ந்து உமக்கு நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.